Hello viewers, welcome back to Asi's Copper Kitchen. துபாய் சாக்லேட் இல்லை குனாஃபா சாக்லேட் ட்ரெண்டுக்கு ரொம்ப லேட்டுக்குமா, ஆனால் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் ஹைப் ஒர்த் தான் அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். சூப்பர் க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கட்டும், செம க்ரீமி டெக்ஸ்டராக இருக்கட்டும், ரிச் ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், இதை அடிச்சுக்க முடியாது தான். அதனால் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். 2 போர்ஷனையும் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு போர்ஷனில் க்ரீன் கலர் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன் கலரை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்திருக்கேன். அந்த சாக்லேட் மோல்டில் இந்த க்ரீன் கலரை அங்கங்கே ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டுடலாம். இதை நீங்கள் சாக்லேட்டை டீமோல்ட் பண்ணும்போது மேலே இந்த டிசைன் இருக்கும். அதுக்காக இந்த சாக்லேட்டை ஸ்ப்ளாஷ் பண்ணதோட ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இன்னொரு பாதி போர்ஷன் சாக்லேட்டில் நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். அந்த எல்லோ கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரீன் கலரை ஸ்ப்ளாஷ் பண்ணோம்ல, அதே மாதிரி எல்லோ கலரையும் அந்த மோல்டில் அதுக்கு மேலே ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அப்போ தான் சாக்லேட்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் 250 கிராம் போல் மில்க் சாக்லேட்டும் 40 கிராம் போல் டார்க் சாக்லேட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதை மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இதை ஆற விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீசர்லேருந்து நம்மளோட சாக்லேட் மோல்டை எடுத்து இந்த சாக்லேட்டும் ஆறி இருக்கும், இந்த சாக்லேட்டை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டை இந்த மோல்டில் ஆட் பண்ண பிறகு ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எல்லா கார்னர்ஸ்லேயும் படுற மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சைடில் உள்ள வால்லையும் இது படணும். அந்தளவுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக டேப் பண்ணி விட்டோம்னா எல்லா ஏர் பபிள்ஸும் வெளியாகிடும். மோல்டோட எல்லா கார்னரையும் சாக்லேட்டால் கவர் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி மோல்டை ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எல்லா இடத்தையும் சாக்லேட் கவர் பண்ணிடும். அதோட எக்ஸஸ் சாக்லேட்டையும் இதை ரிட்டன் அந்த பவுல்லே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாக்லேட் மோல்டு மேலே உள்ள எக்ஸஸ் சாக்லேட்டை இந்த மாதிரி கத்தி வச்சோ இல்லை ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சோ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண பிறகு இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உள்ளக்குள்ளே ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு 150 கிராம் போல் நான் குனாஃபா டோ எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு பேனில் 30 கிராம் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பட்டர் நல்லா உருகுனதோட இந்த குனாஃபா டோவை இதில் ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் இதை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ரோஸ்ட் பண்ணால் இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குனாஃபா டோங்கிறது மைதாவில் செய்கிறது. இது கிட்டத்தட்ட சேமியா மாதிரி இருக்கும், ஆனால் சேமியானை விட சாஃப்டான ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும். குனாஃபா டோவை நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் தஹினி. தஹினி 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த தஹினி பேஸ்ட்டோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு பிஸ்தா பட்டர் சேர்க்கணும். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. பிஸ்தா பட்டர் நான் 1/2 கப் போல் சேர்த்துருக்கேன். இந்த பிஸ்தா பட்டரோட டீட்டெயில்ட் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணால் சரியாக இருக்கும், இல்லை ஆல்டர்னேட்டிவ்ஸும் அதில் கொடுத்துருக்கேன். 2 ரெசிபிக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே மேலே ஸ்க்ரீன்லேயும் வரும், செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஸ்ப்ரெடபிள் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த மோல்டை எடுத்து இதை உள்ளே இருக்க நம்ம ஃபில்லிங்கை ஈவனாக ஃபில் பண்ணிடலாம். இதை ஈவனாக ஃபில் பண்ண பிறகு லைட்டாக டேப் பண்ணி விட்டுடலாம். டேப் பண்ணோம் அப்படின்னா எங்கேயுமே ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ஈக்குவலாக ஃபில் ஆகிடும். இப்போ நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே டைரெக்டாக நீங்கள் சாக்லேட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த சாக்லேட்டும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும், அந்த ஃபில்லிங்கும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால உங்களால் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த ஃபில்லிங்கும் இந்த சாக்லேட்டும் மிக்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உள்ளது கொஞ்சம் சாலிடாக இருக்கும்,
மேலே உள்ள சாக்லேட் வந்து லிக்விடாக இருக்கிறதுனால ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எந்த மிக்சிங்கும் நடக்காது. இங்கே பாருங்கள், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இது வந்து ஈஸியாக ஃபில் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்லி இதை ஃபில் பண்ண பிறகு லைட்டாக இதை வந்து ஷேக் பண்ணிட்டோம்னா கவர் ஆகிடும் சாக்லேட்டால். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த சாக்லேட் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ சாக்லேட் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதை டிமோல்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. டிமோல்ட் பண்ணிவிட்டு இதை பிரேக் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்னாப்போடு வரும். க்ரீமி அண்ட் க்ரன்ச்சினஸ்க்கு எந்த குறையும் இல்லை. நம்ம வீட்டில் செஞ்சதுனால ரியல் இன்க்ரீடியன்ஸோட ரியல் ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. இதுக்கு ஏற்றின ஹைப் வர்த்து தான் அப்படின்ட்டு ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஃபில்லிங்கில் உள்ள குனாஃபடும் அப்படியே க்ரன்ச்சினஸோடு இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் கையில் எடுக்கும்போது கூட அந்த எந்த இதுவும் சாகியே ஆகலை, அவ்வளோ க்ரன்ச்சியாக இருந்துச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு Aasi's Copper Kitchen. Like, share and comment below.